ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோன்னா இந்த பாறை மீன் அவியல். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. தேங்காய் துருவனது பாறை மீன், அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, நல்ல மிளகு, தக்காளி, பச்சை மிளகு, மாங்காய், வத்தல் பொடி 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி, புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். பார்ப்போமா எப்படி செய்யுதுன்னு. நம்ம இப்போ இந்த தேங்காய் கூட என்ன செய்யணும்னா, இந்த வத்தல்பொடி, மல்லிப்பொடி இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கணும். தேங்காய், மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, சின்ன உள்ளி, நல்ல மிளகு, இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம ரொம்ப மை போல் அரைக்க கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு வருவோமா ஃபஸ்ட்டு. இப்போ அதை அரைச்சிட்டு அது எப்படி இருக்கணும்னா பரபரன்னு இருக்கணும். ஏன்னா இது அவியல் ஆக்கும். மீன் குழம்புக்குன்னா நைஸாக அரைக்கணும். இது அவியல்னால உங்களுக்கு தெரியுது, கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். அரைச்ச கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். நாம் இதை எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மீன் சட்டி எடுக்கிறோம். நம்ம அந்த அரைச்ச அரைப்பை வந்து அதில் தட்டுவோம். சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறவு நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். இனி என்ன பண்ணுறோன்னா, நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு கரைப்போம். புளி கரைச்ச தண்ணி என்ன செய்வோன்னா இதில் கொஞ்சம் ஊற்றுவோம். ஆனால் நான் மாங்காய் போட்டனால புளி கொஞ்சம் குறைச்சி ஊற்றுறேன். நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. மாங்காய் போடலைன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுங்க. மாங்காய் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறேன். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மீன் எடுத்து இந்த இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த தக்காளி, மாங்காய், பச்சை மிளகு இது இவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அதுக்குள்ளே போட்டுருவோம். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போடுங்க. இந்த முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் போடலை. இந்த இதில் நீங்கள் உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சப்பறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டால் நல்லா இருக்காது. இதில் நீங்கள் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான். அடுப்பில் வைக்கிறேன். இனி இது எல்லாம் ரெடியான பிறகு நான் உங்களுக்கு ஒருக்கா காணிக்கிறேன். மீன் கறி கொதிச்சிட்ருக்கு. நான் எடுத்து பார்ப்போமா. அது நல்லா கொதிக்குது. இதை என்ன செய்யணும்னா, நம்ம வந்து கரண்டியெல்லாம் போட்டு கரைக்கிடக்கூடாது. இந்த கையாலேயே நம்ம இந்த பிடிச்சி கறக்கணும். 2 கையை வச்சு பிடிச்சி சட்டியே கறக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக. கரண்டியை போட்டுறாதீங்க கொதிக்கும் போது. கையாலேயே நீங்கள் இந்த சட்டியை தூக்கி கறக்கணும். போடாமல் இப்படி தூக்கி லைட்டாக கரைக்கிட்டு திருப்பியும் வச்சுருங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படி ஆனோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கருவேப்பிலை மேலே துவைக்கோங்க. கொஞ்சோட தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை நான் எடுத்து போட மறந்துட்டேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு கருவேப்பிலையும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இறக்கிட்டா போதும். முடிஞ்சு நம்ம மீன் கறி பாறை மீன் அவியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.